தடை கொடுத்தாய், இசை பாடி மகிழ்ந்திட என்னை படைத்தாய். இசை நாடகம் இசை பாடி மகிழ்ந்திட என்னை படைத்தாய். இசை நாடகம் தடை கொடுத்தாய், இசை பாடி மகிழ்ந்திட என்னை படைத்தாய். அனுதின உனை பாட அருள் கொடுத்தாயம்மா, அனுதின உனை பாடி அருள் கொடுத்தோம். கலையணித்தா என் அகம் வாழும் தமிழே, என் உயிரான செல்வமேருள் யானே கலையணித்தா. அருள் யானே கலையணித்தா, அருள் யானே கலையணித்தா. கலைவளர் அருள் யானே கலையணித்தா, கலைவளர் அருள் யானே கலையணித்தா. மகிழே கலைவளர் அருள் யானே கலையணித்தா. எத்திக்கும் தித்திக்கும் முன்புகள் பக்திக்கும் முத்திக்கும் முதல் எத்திக்கும் தித்திக்கும் முன்புகள் பக்திக்கும் முத்திக்கும் முதல் அருள் யானே கலையணித்தா. வாடும் பாவனர் போற்ற பாமகள் உன்னை இசைந்து கணிந்து மகிழ்ந்து விளங்கு, இசைந்து கணிந்து மகிழ்ந்து விளங்க கலையணித்தா. அருள் யானே கலையணித்தா, அருள் யானே கலையணித்தா, அருள் யான கலையணித்தா.
இடி மின்னலோட மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. அற்புதமான இசை மழை என்னுடைய பாடலையும் அழகுபடுத்திய பக்கமேளத்திற்கு மனமார்ந்த நன்றி. உண்மையிலே இருக்கு. உண்மையிலே ஒரு சில நாட்களில் பொய் தான் சொல்லுவேன். ஏன்னா எதுக்கு அதிகமாக ஆசைப்படுவாங்கன்னா இந்த பொய் சொல்கிறதாங்க முதல்ல விரும்புவாங்க, நம்புவாங்க. உலகம் அப்படி. அதனால் ஒரு சில நாட்களில் அப்படி சொல்கிறது உண்டு. ஆனால் இன்றைக்கி உண்மையிலேயே மனதளவில் சொல்கிறேன், ஆத்மார்த்தமாக ரொம்ப அந்த பாடல் ரொம்ப அழகுபடுத்தியது யாருன்னா பக்கமேளம் தான். அதுக்கு நன்றி. ஒலிபெருக்கி தான் எப்படி இருக்கும் என்னன்னு பயந்துட்டே வந்தேன். வள்ளி நாயாக வேடந்தாங்கி நடிக்கும் காரைக்குடியை சேர்ந்த திலகவதி அவர்களுக்கு புத்துருத்தி கிராமத்தின் சார்பாகவும் தேவர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. எனக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய கிராமத்தர்களுக்கும் மற்றும் இவ்விழாவினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் நாடகத்தினை மிக சிறந்த முறையில் ரசித்து கொண்டிருக்கூடிய அன்பான ரசிகர்களுக்கும் மற்றும் தேவர் நற்பணி மன்றத்தினர் அன்பு நண்பர்களுக்கும் என்னுடைய சர்வமும் நான் சார்ந்த ஒரு சில நாடக அமைப்பாளர்கள் நம்மளை உண்மையிலே கிராமத்தில் இந்த திலகவதி அம்மா தேதி இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கெல்லாம் தேதி இருக்காதுப்பா, வாய்ப்பு இல்லை அப்படின்னு கேட்காமலே அவங்களே சொல்லிடுவாங்க. அதெல்லாம் அவங்களாம் அவ்வளோ தூரம் வரமாட்டாப்பா. இப்படியெல்லாம் ஒரு சில நாடக அமைப்பாளர் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் உண்மையிலேயே இந்த கிராமத்திற்கு திலகவதி ரவிபிரசாத் அவர்கள் வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. உடனே அவங்களுக்கு தேதி இருந்தது என்று உண்மையை சொல்லி, உண்மையை அதுவும் நேரடியாக சொன்ன மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய நாடக கலை உலக சக்கரவர்த்தி என்னுடைய அன்பு சகோதரர் சண்முகராஜ் அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் நான் சார்ந்த கலை குழுப்பத்தை சார்பாகவும் பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொன்னாடை பொறுத்த பொழுது கை தட்டணும். ஆமாம், எங்கே இல்லையே. இப்படி கை தட்டுனா என்ன அர்த்தம்னா அந்த அம்மாவுக்கு பொன்னாடை பொறுத்துனதை நாங்களாம் ஏற்றுக்கிட்டோம், போத்தலாப்பா அம்மா அந்த அம்மாவுக்கு ஒரு பொன்னாடை அப்படின்னு தெரிவிக்கிறது தான் அந்த கை தட்டல். கை தட்டாமல் இப்படி உட்காந்துருந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னது? அடையாப்பா அந்த அம்மாவுக்கெல்லாம் ஒரு பொன்னாடையை போதிக்கிட்டு சும்மா தேவையில்லாத வேலையை இந்த ஆளுங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் எனக்கு பொன்னாடை போர்த்தியதை மனதளவில் ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும் கை தட்டுங்க. ஆத்தி நமக்கு ஓட்டு நிறையா தான் இருக்கும் போது அதை போத்துற போதே தட்டியிருந்தா இது தேவையா? சரி, சொல்லி ஒரு சில கிராமங்களில் கை தட்ட மாட்டாங்க தெரியுங்களா? நான் அதெல்லாம் சந்திச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஆனால் சொன்ன உடனே என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பெடுத்து உடனே கைதட்டி அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கம். அற்புதமாக இருக்குது ஒலிபெருக்கி, எல்லாம் சிரித்த முகத்தோடு இருக்கீங்க. ஒரு சில பேர் ஒலிபெருக்கிலாம் நல்லா தான் இருக்கான், முகம் மட்டும் நம்மளை எதிரியை பார்க்குற மாதிரியே இருக்கான். நம்மளை இல்லை, இந்த தொழில் கவனம் அதில் இருக்கிறது நமக்கு அப்படி தெரியும். எங்கள் பகுதியில் ஒரு பையன் அப்படி இருக்கா, அப்படி அந்த ஞாபகம் வந்துடுச்சு. அப்படிலாம் இல்லாமல் அந்த முக மலர்ச்சியோடு, ஏன்னா அந்த சிரிக்கக்கூடிய சக்தியை ஆண்டவன் நமக்கு தான் கொடுத்துருக்கேன். கும்பகோணத்தில் ஒரு குரங்கு சிரிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா? நம்ப முடியாது. இல்லை, ராஜபாளையத்தில் தான் 2 நாய் சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அவங்கள சிரிக்க விட்டு பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். அதனால் சிரிக்கக்கூடிய சக்தியை ஆண்டவன் நமக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கான். அதனால் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லி, அன்றொரு முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், நெஞ்சத்தில் ஒருகா நினைக்கின் இருகாலும் தோன்றும், வெஞ்ச மலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன், முருகனே செந்தில் முதல்மணி மாயோன் மருகனே ஈசர் மகனே ஒரு கைமுகன் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் நம்பியே எப்பொழுதும் கை தொழுவேன் நான் முருகா முத்து குமரா, உன்னையே நம்பியிருக்கும் இந்த வள்ளிக்கும் என் நாட்டு மக்களுக்கும் நீதானையே அருள் புரிய வேண்டும். வேலை வணங்குவதுதான் எமக்கு வேலை, அந்த செவ்வேளை எவ்வேளையும் வணங்க வேண்டும், எந்த வேளையும் அந்த கந்த வேலையே நினைக்க வேண்டும். எப்படி? முத்தமிழில் பாட வந்தேன்
வணங்கி நின்றேன் தித்திக்கும் குமரல் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன் முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் தித்திக்கும் குமரல் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன் முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன். முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் பாரதத்தாய் மடியிலே பண்புடனே தவழுகிறேன் பாரதத்தாய் மடியுடனே பண்புடனே தவழுகிறேன் பழமையெல்லாம் நினைவூட்டும் பைந்தமிழில் பாடுகிறேன் கால வரலாறு போற்றி புகழ் பாடும் கவிதையாகவே தனித்தமிழே நாடு முறையோடு நன்மை பல தேடி வாழ வழி கூறும் திருப்புகழே முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் தித்திக்கும் குமரல் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன் முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் கதிர்வேலன் சண்முகன் ஷடாச்சரன் ஆறுமுகன் சரவணபவன் சுப்பிரமணியன் செந்தில் குமரன் வடிவேலன் குழகன் குகன் குக்குடகதாரி மங்கை ஏரி இப்படி முருகப்பெருமானுக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கு. எத்தனை பெயர்கள் இருந்தாலும் முருகா அப்படின்னு அந்த ஒரு பெயருக்கு மட்டும் தனிச்சிறப்பு இருக்கு. காரணம் மூ என்றால் முகுந்தன், ரு என்றால் ருத்ரன், கா என்றால் காகுந்தன். முருகா அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா முகுந்தன்னா மகாவிஷ்ணு, ருத்ரன்னா சிவன், காகுந்தன்னா பிரம்மன். முருகா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா மும்மூர்த்திகளையும் வணங்கியதாக சிறப்பு இருக்கு. அப்படின்னு மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, ஏன்னா மகாவிஷ்ணு தன்னுடைய மனைவிக்கு இதய கமலத்தில் இடம் கொடுத்திருக்காரு. ருத்ரனான ஈசன் தன்னுடைய மனைவிக்கு இடப்பாகத்தில் இடம் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மனாகப்பட்டவன் தன்னுடைய மனைவிக்கு நாவில், சரஸ்வதிக்கு நாவில் இடம் கொடுத்திருக்கிறார். அப்ப முருகா அப்படி சொல்லிட்டீங்கன்னா இப்ப பெருமாளுக்கு பொண்டாட்டி எங்கே இருக்காங்க? இதயத்தில் இருக்காங்க. சிவனுக்கு எங்கே இருக்காங்க? உடம்போட ஒட்டியே இருக்காங்க. பிரம்மனுக்கு எங்கே இருக்காங்க? அவரோட நாவிலே இருக்காங்க. அப்போ முருகா அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டுட்டீங்கன்னா மும்மூர்த்திகளையும் வணங்கிய சிறப்பு, முப்பெரும் தேவியர்களையும் வணங்கிய சிறப்பு முருகா என்ற ஒரு வார்த்தைக்கு உண்டு. அதனால தான் முருகு முருகு என்று உருகு. இப்போ நீங்கள் ஒரு தெய்வத்தை போய் வணங்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகம் தான் கிடைக்கும். ஆனால் முருகப்பெருமான் ஒருத்தரை முருகான்னு ஒரு முறை சொன்னீங்கன்னா 7 தெய்வத்தை வணங்கிய சிறப்புகள் கிடைக்கும். சரி, இப்போ சாமியை போய் மனிதர்கள் கும்பிடுவாங்க. ஆமாம். சாமி போய் சாமியவே கும்பிடுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை இல்லை. ஆனால் நமக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த ஒன்றும் நான் சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளோதான். ஒரு சாமியை வணங்குது அப்படின்னா நமக்கு யார் சாமி தெரியுமா? யாரு? நம்மளை பெற்றெடுத்தாங்களே அப்பா அம்மா, அவங்க தான் சாமி, அவங்க தான் தெய்வம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் சொல்லலை. எல்லாரும்
இல்லைங்க, நம்ம பேச்சே அப்படிதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எல்லாரும் அப்பா அம்மா தான் சாமின்னு சொல்கிறாங்கல்ல. சரி, நான் கேட்குறேன், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, முதலிரவுன்னு ஒன்று நடந்துச்சு. ஆமாம், அது எல்லாருக்கும் நடக்கிறதா? அவங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது ராமதாஸ் தான் எனக்கு மகனாக பிறக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாங்களா? கிடையாது. இல்லை திலகவதி தான் எனக்கு மகனாக பிறக்கணும்னு சொல்லி அவங்க சந்தோஷமாக இருந்தாங்களா? இல்லைல்ல, அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. ஏதோ நம்ம வந்து பிறந்தான். அப்புறம் எதுக்குங்க அவங்கள சாமிங்கிறாங்க, தாயை வந்து கோயிலுங்கிறாங்க? தந்தை மாதிரி ஒரு தெய்வம் இந்த உலகத்திலே இல்லை. அப்பா அம்மா தான் சாமின்னு சொல்கிறாங்களே, ஏன் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி நமக்குள்ளே எப்பவும் எழுந்துக்கிட்டே இருக்கணுமா? அப்போ தான் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சில பேர் மொத்தமாக போட்டு படிச்சுட்டு மூளையை போட்டு குழப்பிக்கிட்டு கிடப்பாங்க. ஒரு சில பேர் அப்படி இருக்கக்கூடாது. படித்தா ஒரு விஷயம் படித்தாலும் அதுக்கு பொருள் படிக்கணும், விஷயம் படிக்கணும். ஏங்க சாமின்னு அவங்கள சொல்கிறேன் தெரியுமா? இந்த உலகத்தில் நமக்கு கூட பிறந்த நண்பர்கள் போய் என் நண்பன் நல்லா இருக்கணும் கோவிலுக்கு போன உடனே நம்ம சாமி இப்போ என்ன தம்பி சொன்னாங்க, ஈட்டி கருப்பன் சொன்னார். அப்போ போய் அந்த ஈட்டி கருப்பர் இருக்கார் நம்ம கிராமத்தில். போன உடனே நம்ம சகோதரன் சகோதரியெல்லாம் அவங்கவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டுவாங்க. ஆனால் என்னுடைய பிள்ளைகளை நல்லபடியாக காப்பாற்றியா அப்படின்னு தனக்காக வேண்டாமல் எந்த தெய்வத்தை பார்த்தாலும் இவங்க நமக்காக வேண்டக்கூடிய தெய்வங்கள் யாருன்னா நம்மளுடைய அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான். அதனால தான் அவங்க சாமின்னு சொல்கிறோம். அதனால் சாமியை கும்பிடுதான். இது உண்மையே இல்லையா? அவங்க அப்பா அம்மாவை ஆகும்போது தெரியும். அதனால தான் சொன்னாங்க, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையில் அன்பின் இல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை. தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். தன்னலமற்றது தாய்மையென்றும் தாய்மையென்றும் கடவுளென்றும். மண்ணையை காப்பவர் வான்பொருள் தெய்வம், மண்ணையை காப்பவர் வான்பொருள் தெய்வம், அன்னைய பிதாவும் முன்னறி தெய்வம். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய் மனம் உண்டு. பொறுமையில் சிறந்த பூமி உண்டு, பூமி தாய்மணம் உண்டு. கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாயும் கடவுளும் ஒன்று. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவுகள் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையில் அன்பின் இல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. முருகனை நான் விரும்புகிறேன், அது தவறு. ஈட்டி கருப்பன் சல்லிக்கட்டு காளைக்கு உரிமையாளர் காரக்குடி ரச்சித் அவர்கள் வள்ளிநாயகியாக நடிக்கும் சகோதரி திலகவதி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அதற்கடுத்தபடியாக
மரியாதைக்குரிய சித்தப்பா ராமதாஸ் அவர்களுக்கு புத்திருத்தி பழனி முருகன் பொன்னம்மாள், கணேசமூர்த்தி தமிழரசி, சக்திவேல் மாரியம்மாள், தனபாலகிருஷ்ணன் அங்கம்மாள் இவர்கள் 4 பேரும் 400 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அதற்கு அடுத்தபடியாக தெய்வ திரு மாரிமுத்து லட்சுமி குடும்பத்தார்கள் 150 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள் சித்தப்பா ராமதாஸ் அவர்களுக்கு. அதற்கு அடுத்தபடியாக தெய்வ திரு பாலிமேலி தேவர் அவர்கள் பப்புனாக நடித்தும் சண்முகராசா அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். எனக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பு நெஞ்சத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி கிடைத்த வணக்கம். எனக்கு அன்பளிப்பு அளித்த என் அன்பு மக்கமார் இடம் கொடுத்தது என் மகமார்களுக்கும் மற்றும் என் அன்பு சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக என் சார்பாக நன்றி. சண்முகராஜானார் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. நன்றி கிடைத்த வணக்கம். இப்போ நான் முருகனை நான் விரும்புகிறேன். எல்லாருமே ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொருத்தருடைய பெருமைகளை பற்றி பேசுவாங்க. ஏன்னா ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய பெருமைகள் தெரியாது. அவர் இறந்த பிறகு தான் அவருடைய பெருமைகளை தெரியும். இதுதான் அந்த உலகத்தினுடைய இயல்பு. ஆனால் இது வரைக்கும் நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். ஆனால் என்னுடைய அன்பு சகோதரர் சண்முகராஜா அவர்கள் ரொம்ப அழகாக அற்புதமாக ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பற்றி யாருமே சொல்லாத, யாருமே இதுவரைக்கும் நாடக உலகத்தில் சொல்லாத ஐயா விவேக் அவர்களை பற்றி அவர் சொன்னதுக்கு, அவரை பற்றி கூறியதற்கு, அவருடைய பெருமைகளை பற்றி சொன்னதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சண்முகராஜா சகோதரர் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆனால் அவர் எவ்வளவு நண்பராக இருந்திருக்காரு, எப்படி பழகியிருக்காரு அப்படிங்கிறத நான் அவருடைய பேட்டிகளை சில இடங்களில் பார்த்த கைபேசி மூலமாக நான் பார்த்தபோது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுடைய மனைவி கூட இன்னும் 1,00,000 மரங்களை நானும் நடுவேன் என்று அவங்களும் உறுதி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இப்படியெல்லாம் உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. சுயநலமாக இல்லாமல் கொஞ்சம் பொதுநலமாக, கொஞ்சமல்ல நிறைய பொதுநலமாக இருந்திருக்காங்க. அதுலேயும் அப்துல் கலாம் ஐயாவெல்லாம், ஏன்னா அந்த நாட்டினுடைய எதிர்காலம் யார் கையில் இருக்குது அப்படின்னா இளைஞர்களுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் சுவாமி விவேகானந்தர். ஆனால் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் பள்ளிக்கூட மாணவியர்கள்ட்ட தான் இருக்குது என்பதை கூறியவர் தான் நம்மளுடைய நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவருடைய வரலாற்றை அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் உண்மையிலே எனக்கும் தெரியல. அவர் இறந்த பிறகு அவர் என்ன இவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லி அதில் அவரை பற்றி நான் படிக்கும் பொழுது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மாணவிகளை போய் அதிகமாக சந்திக்கும் பொழுது மாணவியர்கள்ட்ட கேள்வி கேட்பார். அப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் மாணவியர்களை பார்த்து, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டான். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன், கேட்கலாமா அப்படி சொன்ன உடனே பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பயத்தில் இருக்குது. ஏன்னா சாதாரணப்பட்ட ஆடல் இல்லை, நிறைய படித்தவர், நாட்டினுடைய ஜனாதிபதி, என்ன கேள்வி கேட்க போகிறாரோ அப்படின்னு பிள்ளைங்கள்லாம் பயந்த சுபாவத்தில் அப்படி இருக்குது. அவர் அப்துல் கலாம் ஐயா கேட்டாரா, இந்த நாட்டினுடைய உலக அழகியாக ஐஸ்வர்யா ராயை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்டாராம். சரி, பிள்ளைகள்லாம் கிடந்து சிரிச்சிருக்குங்க. நாங்கள் எவ்வளவோ என்னென்னமோ கேள்வியெல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்ன மனுஷன் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் ரொம்ப நாட்டுக்கு முக்கியமாது, இந்த கேள்வியை போய் கேட்குறாரு அப்படின்னு பிள்ளைங்கள்லாம் சிரிச்சுதான். அப்போ தான் இது இல்லைப்பா, இதில் ஒரு நான் கேட்குற கேள்வியில் ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் நீங்கள்
தெரியுமாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் கேட்குறேன் அப்படின்னு. அதில் ஒரு பொண்ணு எந்திரிச்சு சொல்லியிருக்கு பதில், உலக அழகின்னா அழகாக இருக்கணும். வந்து அங்கே போட்டிக்கு வந்திருக்கவங்களையே யார் அழகாக இருக்காங்களோ அவங்க தான் உலக அழகி அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு. சரி. இன்னொரு பொண்ணு சொல்லியிருக்கு, இல்லை அவங்க அணிந்த ஆடை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும், அதனால் அதை உலக அழகின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை போன பொண்ணுலேயே அவங்க தான் அதிகமான நிறமாக இருந்திருப்பாங்க, அதனால் அழகு. இப்படி ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒவ்வொரு பதில்களை சொல்லிச்சான், ஒவ்வொரு மாணவிகளும். ஆனால் ஒரே ஒரு மாணவியை மட்டும் எழுந்துருச்சு, ஐயா உலக அழகின்ற போட்டியில் கலந்துக்கிறதுக்கு அழகு மட்டும் இருந்தால் பத்தாது, அறிவும் இருக்கணும். பொதுநலமான கேள்விகளை கேட்பாங்க, அதற்குண்டான பதில்களையும் தெரிஞ்சால் தான் உலக அழகி போட்டியில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு எழுந்திரிச்சு சொன்ன உடனே எல்லாருமே கை தட்டுனாங்க. நீங்களாம் கூட ஒரு கைத்தட்டு தட்டலாம், இல்லை தூக்கம் வரும், அதனால் சொல்கிறேன். சரி, அப்போ உடனே அந்த பொண்ணு, ஏன்னா அங்கே வந்து பொது அறிவு கேள்விகள் கேட்பாங்க, அப்படிங்கிற விஷயம் அதிக பிள்ளைகளுக்கு தெரியல. இப்போ அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாரு, இப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அங்கே போனால் அழகாக மட்டும் இல்லை அறிவோடவும் போகணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அப்துல் கலாம் ஐயா இப்போ மட்டும் உயிரோடு இருந்து அந்த கேள்வியை என்கிட்ட கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைய விட அது அற்புதமான பதில் நான் சொல்லியிருப்பேன். எப்படி? இப்போ அப்துல் கலாம் ஐயா இருக்கார், எதிரில் இருக்காரு, ஒரு கற்பனை பண்ணிக்கிடுவோம். என்னைய பார்த்து கேட்குறாரு, ஏமா இந்த உலக அழகியாக ஐஸ்வர்யா ராயை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு கேள்வி, ஒரு கற்பனை. நான் என்ன தெரியுமா பதில் சொல்லுவேன்? என்னது? அந்த போட்டியில் நான் கலந்துக்கலை, அந்த போட்டியில் நான் கலந்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக உலக அழகியா என்னையத்தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. நான் சொன்ன உடனே உங்களுக்கெல்லாம் சிரிப்பாக இருக்குது, கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்குது, புரியுது. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இவ்வளோ தைரியமாக அப்படி சொல்கிறேனே என்ன காரணம்? இந்த உலகத்திலேயே முருகப்பெருமான் எப்படிப்பட்ட அழகானவர் தெரியுமா? உங்களை பார்க்கும்போது மன்மதன் மாதிரி இருக்கீங்க. முகக்கலையாக உள்ளவங்கள சொல்லுவாங்க, உங்கள் முகத்தில் ஒரு கலை இருக்குது, அது எனக்கு தெரியும். அந்த முகக்கலையாக உள்ளவங்கள மன்மதன் மாதிரி இருக்கீங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் முருகப்பெருமான் 1000 கோடி மன்மதர்கள், கற்பனை பண்ணி பாருங்க, 1000 கோடி மன்மதர்கள் சேர்ந்தா எவ்வளவு அழகாக இருப்பாங்களோ அவ்வளவு அழகானவர் தான் முருகப்பெருமான். 1000 கோடி மன்மதர்கள் சேர்ந்த அழக இந்த உலகத்தில் வேற எந்த பொண்ணையாவது விரும்பினாரா? இல்லை, என்னதானே விரும்புகிறாரு? அப்போ இந்த உலகத்திலேயே அழகி நான் தானே என்னதானே விரும்புகிறாரு. அப்போ உலக அழகி யாரு? சரிண்ணா கை தட்டுங்க. உலகத்திலேயே அழகி நான் தானே என்னைய தேர்ந்தெடுத்திருக்காரு. இதான் கதையினுடைய சாரம்சம். சரியா? அழகுங்கிறது எதுங்க? இப்போ இருக்கிற அழகு நான் 20 வருஷம் கழிச்சு என்னைய பார்த்தா இப்படி இந்த ரூபத்தில் இருப்பேனா? இல்லை. ஆனால் எனக்கு 70 வயசானாலும் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களோட பகிர்ந்து, இந்த மனது அதுக்கு வயசாகுமா? ஆகாதுல்ல. அப்போ எப்போவுமே இளமையானது அது எது? உள்ளம்தான். உள்ளத்தின் அழகே அழகு தான், உடல் அழகு அழகல்ல. அதனால் அந்த சுதியை பிடிங்க. முருகனை எப்படி நான் விரும்புகிறேன்னு. குயிலே கவி குயிலே யாரை என்னை பாடுகிறாய், மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா. குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய், உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா. உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா. குயிலே கவி குயிலே யாரை என்னை பாடுகிறாய், மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா. குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய், உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா. உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா. குயிலே கவி குயிலே
கைத்தட்டி அன்படைஞ்சவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம். சரி, இப்போ முருகனை நான் விரும்புகிறேன். உலவாயை மூடினாலும் ஊர் வாயை மூட முடியாது. உலகம் இந்த உலகம். அவர் ஒரு புகை வண்டியில் போய்கிட்டு இருந்தாராம். சரி. யார்? சுவாமி விவேகானந்தர். இப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது இளைஞர்களில் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் இளம் வயசில் கொஞ்சம் திமிரு இதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அது இரத்த கோளாறு, அவங்களுடைய கோளாறு இல்லை, அவங்க நல்லவங்க தான். அது சொல்லுவாங்களே பெரியவங்க, அவன் இரத்த திமிரில் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. அது மாதிரி கொஞ்சம் திமிர் பிடிச்ச பசங்க ஒரு 5-6 பசங்க சேர்ந்துக்கிட்டு சொன்னாங்களாம். யாரை? விவேகானந்தரை பார்த்து. ஆமாம், இவர் தான் நாட்டை திருத்த போகிறாராம், இவர் பெரிய ஆன்மீகவாதியான், இதில் வேற காவி வடர் இந்த லட்சணத்தில். சரி. கொஞ்சம் பேச்சில் இவ்வளவும் தமிழில் பேசலை, ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க. ஆனால் சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அமைதியாக இருக்கார். ஏன்னா அந்த பசங்களுக்கு என்ன நினைப்புன்னா, இவருக்கு தமிழ் தான் தெரியும், இந்த ஆளுக்கு ஆங்கிலத்தில் பேசுனா நமக்கு தெரியுமா? புரியாது. இப்போல்லாம் ஹிந்திக்காரங்க நம்மளை திட்டினா கூட நமக்கு தெரிய போகிறதில்ல, நம்ம வரப்போகிறோம். இனிமேல் நம்மளும் அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் அவன் நம்மளை திட்டுறானா இல்லையாங்கிறது அப்புறம் தெரிஞ்சுக்க முடியும். நாட்டினுடைய நிலைமை அப்படி இருக்குது. விஷயத்துக்கு வருவோமே, அப்படி பேசிக்கிட்டே ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டே வராங்க. இவர் பாட்டில் அமைதியாக உட்காந்துட்டு வர்றாரு. கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் தூரம் போன உடனே புகை வண்டி நிலையத்தில் புகை வண்டி நிற்கிது. இறங்கி போய் வாட்டர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹலோ பிரதர், வாட்டர் ப்ளீஸ் அப்படின்னு இருக்காரு. யார்? விவேகானந்தர். சரி. இதை அவர் பக்கத்தில் உட்காந்துருந்தவர் கவனிச்சிட்டார். இதை அப்போ இவருக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கு. அப்போ அவங்க ஆங்கிலத்தில் திட்டினதும் இவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அப்போ இவர் ஏன் எதுவுமே எந்த பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிட்டே இருந்து வந்து பக்கத்தில் உட்காந்துன்னு கேட்டாரான். ஏங்க, உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது போல், அதான் அந்த பசங்க திட்டுறது உங்களுக்கு தெரியலன்னு நினச்சேன், ஆனால் உங்களுக்கு தான் ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கே, எதிர்த்து ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல, ஏன்ப்பா அப்படிலாம் பேசுகிறீங்க, ஏன் இப்படி இந்த மாதிரி அப்படி ஏதாவது கேட்டிருக்கலாமே, நீங்கள் ஏன் எதுவுமே கேட்கலை அப்படின்னு பக்கத்தில் உள்ள நண்பர் கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம் ஒரே ஒரு வார்த்தை, இது போன்ற முட்டாள்களை நான் சந்திப்பது எனக்கு ஒன்றும் புதிதல்லன்றாராம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எப்போவுமே முட்டாள்கள்கிட்ட சண்டையே போடக்கூடாது. முட்டாள்கள்கிட்ட சண்டை போட்டோம்னா பார்க்குறவங்களுக்கு யார் முட்டாள்னு தெரியாமல் போயிடும். அதனால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ரவி பிரசாத் நல்ல அறிவாளியாக இருந்தால் அப்போ அவரை முட்டாள்னு சொல்கிறீங்களா? இல்லை, நான் முட்டாள்கள்கிட்ட சண்டை போட மாட்டேன், அவர் அறிவாளியாக இருந்தா. நான் ஒரு பக்கம் கதையை கொண்டு போனால் வம்பு இப்போவே ஆரம்பிச்சுடுறீங்களா? சரி, அதை பற்றி ஒன்றும் கவலைப்படுற ஆள் நான் இல்லை, சரியா? ஆனால் எது வந்தால் கடலில் வந்து குதிச்சாச்சு, முடிஞ்சவங்க கரையேறிக்க வேண்டியதான், அவ்வளோதான். அதனால் இந்த உலகத்தில் நானும் ஒவ்வொருத்தராக தேடி பார்த்தேன். ஏதாவது ஒரு இளைஞர்களை பார்த்து, நல்ல இளைஞர்களாக பார்த்து, அந்த மாதிரி திமிர் பிடிச்ச இளைஞர்களாக இல்லாமல் நல்ல இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன்னா, நல்ல குணம் படைத்த இளைஞர்கள் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்காங்க. ஆனால் அவங்கள நாம தான் தெரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ பேருந்தில் காரைக்குடியிலேருந்து நான் மதுரை வர்றேன். வரும்பொழுது சில பெண்கள், என்னுடைய சகோதரிகள், இதை கண்டிப்பாக நீங்கள் எனக்காக கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு ஆண்மகன் உட்கார்ந்துருந்தாருன்னா இவன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் பக்கத்தில் போய் உட்காருவீங்களா? உட்கார மாட்டீங்கல்ல. ஆனால் நான் அப்படி இல்லை. அது நீங்கள் சொல்கிறது வேறு. எப்படிடா? கணக்கு பார்த்து உட்கார்றது, ஆள் முகத்தை பார்த்துக்கிறேன். அது மாதிரி ராமதாஸ் மாதிரி இருந்தாங்கன்னா இவர்னால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நல்ல பொதுவாக சொல்கிறேன், நல்ல மனுஷன் அவர் பக்கத்தில் உட்காரலாம் அப்படின்னு முகம் பார்த்து உட்கார்றது. நான்லாம் அப்படி இல்லை. யார் எந்த இளைஞராக இருந்தாலும் சரி, இடம் இருந்துச்சு, இடம் கிடைச்சா போதும் நமக்கு அப்படின்னு உட்காந்துருவேன். ஏன்? நான் பார்க்கக்கூடிய தொழில் அப்படி இல்லையா? நான் 2.5 மணி நேரம் நின்றுக்கிட்டு போனால் என் நிலைமை என்ன ஆகும்? அதனால் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, எனக்கு என்னுடைய சூழ்நிலை நான் அப்படி உட்காந்துட்டு வந்தேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி
நம்ம மதுரை வாக்கி நாடகத்துக்கு வந்துட்டு நான் போயிட்டுருக்கேன். மேலூருக்கு நாடகத்துக்கு ம். வந்துட்டு போயிட்டுருக்கேன். சீட்டே இல்லை, கடைசியில் ஒரு சீட்டு, கடைசியில் ஒரே ஒரு சீட்டு மட்டும்தான் இருக்குது. அதில் எல்லா வரிசையில் எல்லா ஆண்கள் தான் உட்காந்துருக்காங்க. நான் உடனே போன உடனே பக்கத்தில் ஒரு சகோதரர் பக்கத்தில் உட்காந்துட்டேன். உட்கார்ந்த உடனே கொஞ்ச நேரம் இப்போ ஏதோ ஒரு ஃபோன் வந்தது, பேசினேன். இன்னைக்கு யார் நாடகம், ராமதாஸ் நாடகமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு உடனே அந்த கையில் வச்சுருந்தாங்க ஹேண்ட்பேக்கை கையில் மடியில் வச்சுட்டு வச்ச உடனே அது நம்ம பஸ்ஸு அந்த காற்று அடிக்கிறதுக்கும் நம்ம ராத்திரி பூரா கண்ணு முடிச்சதுக்கும் தூக்கம் அப்படி வரும். அப்படி நல்லா தூங்கி விழுந்துக்கிட்டு போயிருந்திருக்கேன். ஆனால் நான் ஏறும் பொழுது இந்த நாடகம் கூட நடிச்சிடலாம் போல இருக்குங்க. இந்த பையை தூக்கிக்கிட்டு ஏறுறது இருக்கு பாருங்க பஸ்ஸில், அதுதான் ரொம்ப சிரமமாக இருக்குது எனக்கு மற்றவங்களுக்கு எப்படி தெரில. அப்போ அந்த பையை கூட அந்த ஒரு சகோதரர் குண்டம்மா அப்படின்னு சொல்லி வாங்கி வைக்கிறாரு. ஆனால் இவர் நான் பக்கத்தில் உட்காந்தோன்னு தூங்கிட்டேன்னா காரைக்குடி வந்துருச்சு. வந்த உடனே நான் எங்கே பையன் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி என்னுடைய பேக்கெல்லாம் எடுக்கிறதுக்காக பார்த்துட்ருக்கேன். அப்போ என் பக்கத்தில் உட்காந்துருந்த சகோதரர் சொன்னார், அம்மா இந்தாங்க உங்கள் பர்ஸு அப்படின்னு சொல்லி, ஹேண்ட்பேக் இருந்தாங்க அப்படின்னு. நீங்கள் தூங்கும் பொழுது தூங்கி விழும்போது கீழே விழுந்துருச்சு, நீங்கள் அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க, அதனால் எழுப்ப வேணாம்னு சொல்லி நீங்கள் எழுந்திரிச்ச பிறகு நீங்கள் காரைக்குடின்னு டிக்கெட் எடுத்த கவனிச்சுட்டு இருந்தேன். நானும் காரைக்குடியில் தான் இறங்கணும். சரி அவங்க தூங்கி முழிச்ச பிறகு அதை கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். இந்தாங்க உங்களுடைய கைப்பை அப்படின்னு சொல்லி உடனே கொடுத்தாங்க. எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அதனால் என்னுடைய அன்பு சகோதரிகள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன், அன்பான வேண்டுகோளாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இளைஞர்களை தவறானவர்களாக கருதி பக்கத்தில் அமரக்கூடாது என்று யாரும் நினைக்காதீங்க. நல்ல இளைஞர்கள் நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்கிறார்கள். நாம் தான் அவர்களை உணர்ந்து கொள்ளவில்லை என்பது தான் என்னுடைய உண்மையான கூற்று. இது நான் அந்த அனுபவம். ஆனால் இன்னொரு விஷயத்தில் கவனிக்கணும். எதை? இளைஞர்கள் பக்கத்தில் கூட போய் உட்காந்துடலாம், அப்பச்சிய பக்கத்தில் மட்டும் போய் உட்காந்துடக்கூடாது. இந்த மெயின் இந்த பக்கத்தில் ஒருத்தருக்கேன் பாரு குளிச்சாமி, அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கு. வயசான அப்பச்சிய பக்கத்தில் மட்டும் போய் உட்காந்துடக்கூடாது. ஏன்னா அவர் பக்கத்தில் நம்ம போய் உட்கார்ந்தோம்னா பக்கத்தில் உட்காருங்க என் வயசானவர் தானே அப்படின்னு சொல்லி உட்கார வச்சோம்னு வச்சுக்கோங்க, உட்காந்து 5 நிமிஷத்தில் அவருக்கு தூக்கம் வரும். தூக்கம் வந்து அந்த பக்கம் சாய மாட்டார், இந்த பக்கம்தான் சாய்வார். ஏன் முடியலைன்னா அப்படித்தான். அப்போதான் ஆர்வம் அதிகமாகும். அதுக்காக எல்லாரையும் அப்படி சொல்ல, கௌரவமாக உள்ளவங்களும் இருக்காங்க. அதனால் இப்படி பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்காமலே நம்மளாக ஒரு முடிவு எடுத்துக்கிறது. சரி, இருந்தாலும் கூட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நேரம் போகிறதே தெரியல. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசக்கூடியவர் இன்னைக்கு வந்திருக்காரு, அதெல்லாம் பேசுவான். அதனால் இருந்தாலும் கூட தெய்வீக திருமகனாம் தேவரையா திருப்புகழை பாடல், அவருடைய பாடலை பாடி, நாட்டுக்கு உழைத்த வருடி நல்ல முத்து ராமலிங்கம், எங்கள் வீட்டுக்கு தெய்வமடி கண்ணம்மா கண்ணம்மா, அவர் விலையில தங்கமடி பொன்னம்மா பொன்னம்மா. நாட்டுக்கு உழைத்த வருடி நல்ல முத்து ராமலிங்கம், வீட்டுக்கு தெய்வமடி கண்ணம்மா கண்ணம்மா, அவர் விலையில தங்கமடி பொன்னம்மா பொன்னம்மா. நாட்டுக்கு உழைத்தாரடி நல்ல முத்து ராமலிங்கம், வீட்டுக்கு தெய்வமேடி கண்ணம்மா கண்ணம்மா, விலையில தங்கமடி பொன்னம்மா பொன்னம்மா, விலையில தங்கமேடி கண்ணம்மா கண்ணம்மா. இந்திராணி கண்டெடுத்த இந்தியாவின் செல்வமடி, இந்திராணி கண்டெடுத்த இந்தியாவின் செல்வமடி, இந்திராணி கண்டெடுத்த இந்தியாவின் செல்வமடி, வீர தியாகியடி கண்ணம்மா கண்ணம்மா, அவர் விவேக ஞானியடி பொன்னம்மா பொன்னம்மா, வீர தியாகியடி கண்ணம்மா கண்ணம்மா, விவேக ஞானியடி பொன்னம்மா பொன்னம்மா. நாட்டுக்கு உழைத்த மறுடி நல்ல முத்து ராமலிங்கம், வீட்டுக்கு தெய்வமேடி கண்ணம்மா கண்ணம்மா, விலையில்லா சிங்கமேடி கண்ணம்மா. நேதாஜி பாதையில் நேர்வழியில்
முருகப்பெருமானுடைய பெருமைகளை குறிக்கக்கூடிய நாடகம் நடந்துட்டுருக்கு இல்லையா? ஆமாம். முருகப்பெருமானுக்கு இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான 1000க்கும் மேற்பட்ட கோவில்கள் இருக்கு. இப்போ கருப்பசாமின்னா கிடா வெட்டுவோம் இல்லையா? ஆமாம். அவர் அசைவ தெய்வம். மாரியம்மனுக்கு கிடா வெட்ட மாட்டோம். ஆனால் காளிக்கு வெட்டுவாங்க. ஆனால் ஒரு சில மாரியம்மனுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி சேவல் வெட்டுவது உண்டு, கிடா வெட்டு பூஜையும் உண்டு. ஆனால் இந்த உலகத்திலேயே சைவ தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார் என்றால் அது முருகப்பெருமான் ஒருத்தர் மட்டும்தான். முருகப்பெருமானுக்கு எந்த கோயில்லையும் கிடா வெட்டு பூஜை நடந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. கேள்வியாவது பட்டிருக்கீங்களா? இல்லை. இல்லை இல்லை. ஏன்னா அவர் சைவ தெய்வம். சைவ தெய்வங்கள் இத்தனை, அசைவ தெய்வங்கள் இத்தனை அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் முருகப்பெருமான் அவர் சைவ தெய்வம். அவருக்கு எந்த கோயிலையும் கிடாவெட்டு பூஜை கிடையாது. இதான உண்மை. ஆனால் முருகப்பெருமானுடைய ஒரு கோயிலில், ஒரு ஆலயத்தில் கிடாவெட்டு பூஜை உண்டு. அது எங்கன்றது மட்டும் இல்லை, எதனால அப்படிங்கிறத வரக்கூடிய நாரதர் கிங் ஸ்டார் ரவி பிரசாத் அவர்கள் அறிவாளியா இருந்தா, ஆம்பளையா இருந்தா, ஆம்பளையில பாவத்தை போய் எனக்கு இந்த ஆம்பளைகள்ட்ட சண்டை போடுறத அல்வா சாப்பிட்ற மாதிரி. அமைதியில இருந்து நான் தான் ஏத்திட்டு வந்தேன். நல்லா தான் பேசி வந்தாரு. நல்லவர் தான். ஆனா அவர் கட்டை பிடிக்காத வரைக்கும் எனக்கு பிடிச்சவர் தான். கட்டையை பிடிச்சிட்டு வெளியில வந்துட்டாருன்னா எனக்கு எதிரி தான். அது யாராக இருந்தாலும். எனக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவர்னால எனக்கு பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கேனே என்னுடைய குருநாதர், அவரே கட்டையை பிடிச்சிட்டு வெளியில் வந்தாலும் அவரும் எனக்கு எதிரி தான். இது என்னுடைய பிறவி குணம். அதனால் அறிவாளியாக இருந்தால், நல்ல ஆம்பளையாக இருந்தால், உண்மையான ஆம்பளையாக இருந்தால், இது ஆம்பளையிலே உண்மையான இப்பெல்லாம் பேசினா தான் கோபம் வரும். அப்படி கேட்கணும். ஏற்கனவே கோபக்காரர். அது என்ன ஆம்பளையிலே உண்மையான ஆம்பளை அப்படி சொல்கிறீங்கல்ல? ஒரு திருப்பத்தூர் நீங்கள் வந்து பாருங்க, ஒரே ஆம்பளை தான் அவர். சுடிதாரை போட்டுக்கிட்டு ஒரு 10 ரூபா கொடுத்துருப்போங்க, 10 ரூபா கொடுத்துருப்போங்க அப்படின்னு என்கிட்ட இன்னைக்கு இந்த மேடையில் மன்னிப்பு கேட்டுட்டு இப்படியே பொடி நடையே கிளம்பிடும். காலையில் வண்டியிலலாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது. வாய்ப்புக்கு நன்றி. உங்களை மீண்டும் அடுத்த காட்சியில் சந்திக்கிறேன். 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவும் உன் பாசத்துக்கு முன்னாலே அத்தனை சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாழா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே அந்த ஆகாசம் சும்மா. ஓ அன்புக்கு முன்னாலே அந்த ஆகாசம் சும்மா. ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்காரோ யாரோ என் தெய்வமே இது பொய் தூக்கமா நான் தூங்கனே இனி நாளாகுமா. ஆராரிரோ பாடியதாரோ யாரோ நீ முந்தி போனது நியாயம் இல்லையே நான் முந்தி போகவே யோகம் இல்லையே. கூட்டை விட்டு தாக்கிலி பறந்துதெங்கே பசித்தவன் கேட்கிறேன் பால் சோறு எங்கே. என் தேவியே நானும் செய்த குற்றம் என்ன கூறு ஒரு பார்வை பாரு. ஆராரிரோ பாடியதாரோ
யாரோ கோழி மிதிச்சு அந்த குஞ்சுக்குமே சேரமில்லை கோயில் கதவடைச்சா சாமி தூங்க போவதில்லை கோடி பணம் இருந்து நெஞ்சுக்குள்ளே இன்பமில்லை தாயின் மடியில் அதான் என்னைக்கு துன்பமில்லை என் தாய் மனசு என் தாய் மனசு வெள்ள அதில் நான் மலர்ந்த முள்ளே என் தாயாரதான் தொல்ல ஒரு காலத்திலும் இல்லை அன்னமே அன்னமே அன்னை சொல்லுவேதமே சொல்லத்தான் உருவாத்த போதலையே ஏ சொந்தம் தாத்தாய விட்டு போகலையே தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா ஏழேழு ஜென்மம் அது மாறாத சொந்தம் துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே ஆளியிலே கண்டெடுத்த அற்புதாணி முத்தே தொட்டில் மேலே முத்து மாலை வண்ணப்பூவ விளையாட சின்ன தம்பி அசப்பாட தேனே தென்பாண்டி மீனே இசைத்தேனே இளமானே நீந்தான் சொந்தாமரை ஆரீராரோ நெற்றில் மூன்றாம்பிரை தாலேலேலோ தேனே தென்பாண்டி மீனே இசைத்தேனே இளமானே சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே அத்தனை சும்மா ஓரத்தத்தை பாலா தந்து தொட்டி வளர்த்த அம்மாவோ அன்றுக்கு முன்னாலே அத்தனை சும்மா எறும்பு அண்டாமே சுதும்பு சேரானே எறும்பு அண்டாமே சுதும்பு சேரானே வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம்
பாட வார்த்தையில்லை அம்மா உங்காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீர் சும்மா ஓங்காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீர் சும்மா 10 மாதம் என்ன சுமந்து கட்டி எடுத்த அம்மாவோ வாசத்துக்கு முன்னாலே அத்தனை சும்மா குடிகார அப்பனுக்கு அடிமலமாக்கப்பட்டேன் கோபுரமானவசர அத்தனையும் தாங்கி புட்டேன் 5 பட்டு 10 வட்டி அங்கே இங்கே கடன் பட்டு அத்தனையும் நான் படிக்க ஆயுசுக்கும் தாங்கி புட்டேன் பட்டதுண்டு போதும் என்ன பாதையிலே உசுர விட்டேன் அம்மா பட்டதுண்டு போதும் என்ன பாதையிலே உசுர விட்டு பட்டு தொட்டு கட்டிட உனக்கு பச்சை மூங்கில் வெட்டு வச்ச ஆறார சொன்னவாய் அரிசி போல வச்சு புட்டேன் மணிக்குடத்தை சுமந்த எண்ணெய் குடவுடக்கே வச்சு புட்டேன் பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்கேன் பாவி சும்மா பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் பாவி மிகும் சும்மா அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் இந்த பாவி மிகும் சும்மா 10 மாதம் என்ன சுமந்து கட்டி எடுத்த அம்மாவோ வாசத்துக்கு முன்னாலே அத்தனை சும்மா ஓரத்தட்டை எல்லாம் பாலா தந்து பத்தி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் அன்புக்கு முன்னாலே அந்த ஆகாசம் சும்மா ஆராரிரோ ஆராரிராரிரோ 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 ஆரிராரிரோ 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 நன்றி 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 கைதட்டின அன்பு இளைஞர்களுக்கும் மற்றும் என் அன்பு தாய்மார்களுக்கு நன்றி அம்மா பாடல் பாடியதற்காக எழுவனூரைச் சேர்ந்த மாமன்னர் மருது பாண்டியர் இளைஞரணியார் சேர்ந்தவர் ரூபாய் 100 அன்பளிப்பு அளித்துள்ளார். அதற்கு அடுத்தபடியாக கூடக்குளம் மினி சூப்பர் மார்க்கெட் கடைக்காரர் தங்கவேல் அவர்கள் ரூபாய் 500 அன்பளிப்பு அளித்துள்ளார். செய்யாமங்கலம் எம்எல்ஏ அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பு அளித்துள்ளார். அதற்கு அடுத்தபடியாக நேதாஜி தொழிற்சங்கம் தலைவர் தேவதாஸ் அவர்கள் இருப்பு கோயம்புத்தூர் முன்னாள் 5 வருடத்துக்கு முன்னாடி மரவர் சங்க தலைவராக இருந்த ராஜேந்திரன் அவர்கள் இருவரும் சேர்ந்து 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள்.